இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான சொல் இலக்கணம் பற்றிய சில குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். சொல் இலக்கணத்தின் அடிப்படையில் அவை 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் ஆகும். அதுவே இலக்கியத்தின் அடிப்படையில் 4 வகைப்படும். அவை இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல் மற்றும் வடச்சொல் ஆகும். இனி பெயர்ச்சொல்லினுடைய வகைகளை நம்ம பார்க்கலாம். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். அவை பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் ஆகும். இனி பொருட்பெயர்னா என்ன, அதோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். பொருட்பெயர்னா என்னன்னா, பொருட்களின் பெயரை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு முருகன், இது ஒரு நபரினுடைய பெயர். கிளி ஒரு பறவையின் பெயர். நாற்காலி உயிரற்ற ஒரு பொருளின் பெயர். புத்தகம் இதுவும் ஒரு பொருளின் பெயர். மரம், கொடி, மனிதர்கள், விலங்குகள், ஊதியம், ரூபாய் இது எல்லாமே ஒரு பொருளினுடைய பெயரை குறிப்பதனால இது பொருட்பெயர். இனி இடப்பெயரை பார்க்கலாம். இடங்களின் பெயர்களை குறிக்கும் பெயர்ச்சொல் இடப்பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு அனைத்து இடங்களும், அதாவது ஒரு ஊரோட பெயராக இருக்கலாம், அல்லனா ஒரு இடத்தினுடைய பெயராக இருக்கலாம். பள்ளி, குளம், வீதி, இல்லம், சமையலறை, படுக்கையறை, விளையாட்டு மைதானம், மருத்துவமனை, கடல், மலை, வெறுப்பு என்றாலும் மலை என்று பொருள். பொறுப்பு, ஞாலம், சென்னை, மும்பை இது எல்லாமே ஒரு இடத்தினுடைய பெயரை குறிப்பதனால இது இடப்பெயர். இனி காலப்பெயர் பார்க்கலாம். காலத்தின் பெயரை உணர்த்தும் பெயர் காலப்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு காலை, மாலை, நாள், மணி, மாதம், வைகறை, திங்கள் இதுவும் ஒரு மாதம் காலம். சிறு பொழுதுகள், பெரும்பொழுதுகள், நாளிகை, வினாடி, நிமிடம், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் இது எல்லாமே ஒரு காலத்தினுடைய பெயரை குறிப்பதனால இது காலப்பெயர். சினைப்பெயர். சினைப்பெயர்னா ஒரு முழு பொருளின் ஒரு பகுதியை மட்டும் குறிப்பது சினைப்பெயர். சினை என்றால் உறுப்பு என்று பொருள். எடுத்துக்காட்டாக கிளை அப்படிங்கிறது ஒரு மரத்தினுடைய ஒரு உறுப்பு தான் கிளை. இலை அதுவும் ஒரு மரத்தினுடைய உறுப்பு. கால் ஒரு மனித உறுப்புகளுள் ஒன்று. பூ, கனி, கண், காது, மூக்கு, தலை, நுதல், பாதம், சருகு, நுசுப்பு இது எல்லாமே ஒரு உறுப்பினுடைய பெயரை குறிப்பதனால இது சினைப்பெயர். குணப்பெயர் அல்லது பண்பு பெயர் பார்க்கலாம். நிறம், வடிவம், சுவை, குணம் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றனை குறிக்கும் பெயர் குணப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டாக நிறம் அப்படின்னு சொல்லும்போது செம்மை, கருமை, வெண்மை, பசுமை. வடிவம் சொல்லும்போது வட்டம், சதுரம், முக்கோணம், செவ்வகம், அருங்கோணம் இது எல்லாமே வரும். சுவைன்னு சொல்லும்போது இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு, கரிப்பு இது எல்லாமே அறுசுவைகளும் வரும். குணம் அப்படின்னு சொல்லும்போது அன்பு. இது எல்லாமே ஒரு பொருளினுடைய பண்பினை குறிப்பதனால இது பண்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. பண்பு பெயர் அல்லது குணப்பெயர். விகுதி பெற்ற பண்பு பெயர்கள் சிலவும் இருக்குது. அவை மை அப்படிங்கிற விகுதி பெற்று வரும். செம்மை இது மை விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி பெற்ற பண்பு பெயர். ஐ அப்படிங்கிறதுல தொல்லை இதுவும் ஒரு பண்பு பெயர் தான். மாட்சி இதுவும் ஒரு பண்பு பெயர். மாண்பு, செலவு, நலம், தீது, நன்று, நன்றி, நல்லர், நன்கு இது எல்லாமே விகுதி பெற்ற பண்பு பெயர்கள் ஆகும். செம்மை, தொல்லை, மாட்சி, மாண்பு, செலவு, நன்கு, நன்றி, நன்று, தீது, நலம், நல்லர் இது எல்லாமே விகுதி பெற்ற பண்பு பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு. என்னென்ன விகுதிகள்லாம் பெற்று வருது பாருங்கள். மை, ஐ, சி, பு, வு, து, அம், ற்று, சி, கு, அர் இது எல்லாமே பண்பு பெயரினுடைய விகுதிகள். இனி அடுத்தது தொழிற்பெயர் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொருள் செய்யும் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டாக எழுதுதல், தேடுதல், விளையாட்டு, ஓட்டம்,
காண்பு, சொலல், நல்குரவு, ஒருவுதல், உண்டி, செய்தல், செய்கை, கொடுமை, கடத்தல், ஆண்மை, ஓங்குதல், சிதைவு, பெருக்கல், தோன்றாமை, வெறுக்கை. தோன்றாமை அப்படிங்கிறது வந்து எதிர்மறை தொழிற்பெயர். இது ஒரு தொழிலை தான் சொல்லுது. ஆனால் தோன்றாமை அப்படிங்கிற ஆ சேர்ந்து வந்ததுனால இது எதிர்மறை தொழிற்பெயர். வெறுக்கை, நத்தம், நீத்தம் இது எல்லாமே தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டுகள் தான். இதுலேயுமே வகை இருக்குது. அது என்னன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர் அப்படிங்கிற வகைகள் இருக்குது. விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் தல் அப்படிங்கிற விகுதி பெற்று வந்த நடித்தல், அல் என்ற விகுதி பெற்று வந்த பாடல், ஆட்டம், ஐ கொலை, கை வாழ்க்கை, வை பார்வை, பு நடிப்பு, தி மறதி, சி வளர்ச்சி, வி உதவி, உள் கடவுள், காடு சாக்காடு, பாடு கோட்பாடு இது எல்லாமே விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். இனி எதிர்மறை தொழிற்பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆணை, வாராணை, மை கொல்லாமை, பொய்யாமை, கல்லாமை, அஞ்சாமை, தள்ளாமை. இந்த இடத்துல கூட பாருங்கள் தோன்றாமை. இது எல்லாமே எதிர்மறை தொழிற்பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு. இனி முதல்நிலை தொழிற்பெயர் என்னென்னு பார்க்கலாம். ஒரு தொழிற்பெயரின் முதல் நிலையே அதாவது பகுதி தொழிற்பெயரின் பொருளை தருவது முதல்நிலை தொழிற்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கான கொள், உறுதல் அப்படிங்கிறதுக்கான உரு, படுதல் அப்படிங்கிறதுக்கான படு, தெருதல் என்பதற்கான தெரு. இது எல்லாமே முதல்நிலை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு. பகுதியே அந்த தொழிலினுடைய பெயரை குறிக்கின்றது. கொதித்தல் கொதி, இடித்தல் இடி, சுடுதல் சுடு, கெடுதல் கெடு, எண்ணம் எண். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்னென்னா ஒரு தொழிற்பெயரின் முதல்நிலை அதாவது பகுதி திரிந்து தொழிற்பெயரின் பெயரை தருவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. கொள்ளுதல் கொள் கோல், சுடுதல் சுடு சூடு, கெடுதல் கெடு கேடு, உண்ணுதல் உண் ஊன், விடுதல் விடு வீடு, படுதல் படு பாடு. இது எல்லாமே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டாக பாருங்கள். கோல், சூடு, கேடு, ஊன், வீடு, பாடு இது எல்லாமே வரும். இனி இடுகுறி பெயர்கள்னால் என்னென்னு பார்க்கலாம். உலக பெயர்கள் இடுகுறி பெயர், காரண பெயர் என்று 2 வகைப்படுகின்றது. எந்த பெயர் எடுத்தாலும் அதற்கு 2 பொருள் இருக்குது. ஒன்று இடுகுறி பெயராக இருக்கணும், இல்லைன்னா அது ஒரு காரண பெயராக இருக்கணும். காரணமின்றி முன்னோர் இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர் எனப்படும். முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் வச்சுருப்பாங்க, அது எந்த காரணத்துக்காக வச்சாங்கன்னு நமக்கே தெரியாது. அந்த பெயர்கள் வந்து இடுகுறி பெயர்கள். இடுகுறி பெயரானது இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் என 2 வகைப்படும். இடுகுறி பொதுப்பெயர் பாருங்கள். எடுத்துக்காட்டாக மரம், மனிதன், செடி, கொடி இது எல்லாமே இடுகுறி பொதுப்பெயர். எதுக்காக அந்த பேர் வச்சாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த தகவலுமே இல்லை. மரம் அப்படிங்கிறதுக்கு வந்து மரத்தை தான் குறிக்குது, ஆனால் என்ன மரம் சொல்லலை. அதனால் இது வந்து ஒரு பொது பெயராட்டு இருக்குது. இனி இடுகுறி சிறப்பு பெயர் பாருங்கள். தென்னை, வாழை அப்படிங்கிறதுலாம் ஒரு மரத்தினுடைய பெயரை தான் சொல்லுது. இது வந்து சிறப்பு பெயர், மரத்தினுடைய சிறப்பு பெயரை சொல்லுது. இது எந்த காரணத்துக்காக வாழை அப்படின்னு முன்னோர்கள் பெயர் வச்சாங்கன்னு தெரியாது. அதனால் இது இடுகுறி சிறப்பு பெயர். காரண பெயர் காரணம் கருதி வழங்குவது காரண பெயர் எனப்படும். காரண பெயரானது காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் என 2 வகைப்படும். காரண பொது பெயர் பாருங்க, பறவை, அணி. இந்த இதில் பாருங்கள், பறக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து பறவை. அணி அப்படிங்கிறதுக்கு அழகு என்று பொருள். இல்லைன்னா அணிகலன்கள், அணிந்து கொள்வதனால் அதற்கு பேர் அணிகலன்களுக்கு அணி என்ற பொருள். அணிந்து கொள்வதனால் அதற்கு அணி என்று பொருள். இது எல்லாமே காரண பொது பெயர். எதற்காக இந்த பேருன்னு அந்த பேர்லேயே அதோட பொருளும் இருக்குது. காரண சிறப்பு பெயர் பருந்து, கிளி, வளையல், தோடு. இந்த பாருங்கள், வளையல் வளைந்து இருப்பதனால அதற்கு பேர் வந்து வளையல். இது எல்லாமே காரண சிறப்பு பெயர். காரண இடுகுறி பெயர்கள் இருக்குது. எடுத்துக்காட்டாக முக்கண்ணன், நாற்காலி.
இதுவும் காரண பெயர் தான். அதாவது 3 கண்கள் இருப்பதனால அது முக்கண்ணன். நாற்காலி 4 கால்கள் இருப்பதனால அதற்கு நாற்காலி என்று பொருள். இதுவும் காரண பெயர்களே. அவ்வளோதான்.